கும்பகோணம் பித்தளை பாத்திர பட்டறையின் கதவை உடைத்து பணப்பெட்டியிலிருந்த 1,90,000 ரூபாய் கொள்ளையடித்துவிட்டு கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்று திரும்பிய கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை வைத்து கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தது எப்படி? கும்பகோணம் பேட்டை குட்டியான் சந்து தெருவில் வெங்கடேஸ்வரன் என்பவர் பித்தளை பாத்திர தொழிற்கூடம் நடத்தி வருகிறார். கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு இவரது தொழிற்கூடத்தின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் தொழிற்கூட பணப்பெட்டியிலிருந்த 1,90,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக வெங்கடேஸ்வரன் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமான வகையில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்றது தெரிய வந்துள்ளது. இதில் பைக்கை ஓட்டிய நபர் முகம் தெரியக்கூடாது என்பதற்காக ஹெல்மெட் அணிந்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க காவல்துறையிடம் தனிப்படை அமைக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான அதே பைக் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தனிப்படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு சென்று தேடிய போது அந்த பகுதியில் பதுங்கியிருந்த அப்பாஸ், கார்த்திக் ஆகிய இருவரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வெங்கடேஸ்வரனின் பித்தளை பட்டறையில் பணத்தை திருடியது அவர்கள்தான் என தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் வெங்கடேஸ்வரன் கடையிலிருந்து திருடப்பட்ட 1,90,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு இருவரும் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று பிற்பகல் கும்பகோணம் திரும்பிய நிலையில் காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் மீது 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கார்த்திக் மீது தமிழ் பல்கலைக்கழகம் காவல் நிலையத்தில் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் தாலுகா காவல் நிலையம், கள்ளப்பெரம்பூர், ஐயம்பேட்டை மற்றும் பட்டீஸ்வரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற திருட்டுகள் குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களுக்கு துணையாக இருந்த ஒருவரை தேடி வருகின்றனர். கொள்ளையடித்த பணத்தில் கொடைக்கானல் இன்ப சுற்றுலா சென்றுவிட்டு பணம் காலியானதும் ஊர் திரும்பிய கொள்ளையர்கள் போலீசில் சிக்கிக் கொண்ட சம்பவம் கும்பகோணம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.